நோக்கி பார்க்கிறோம். அருமையான ஒரு ஆராதனைக்காய் நன்றி ஆண்டவரே. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் முது சமூகத்திலே பிரீதியாக இருக்கத்தக்கதாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்கள் முன்பாக நிற்க தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவருக்கு இன்னும் அதிகமாய் நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். பாஸ்டரும் சிஸ்டர் இஸ்ரோபலுமே பாதி மெசேஜை முடிச்சிட்டாங்க. So I was just praying, God, what I have to do now? God said, go ahead. Don't worry, go ahead. So today, before the promise given for this month, I have already prepared the message. The same promise was given for the month of March. Devanale ellam koodum. So one of my point was the same thing where pastor yesterday he took. I was just praying, God, let him not come into my line. So I have prepared over a week and then he just finished it in 1 hour, finished. So what I'm going to do? Na enna seiya mudiyum. So I was just praying God to lead me. So God was gracious and he was telling me to go ahead with. Hallelujah. So இந்த நாட்களிலே நமக்கு அதிகமான வாக்குத்தத்தங்கள், God is keep on giving lot of promises and he is telling how to achieve that promise, how God will fulfill the promise in your life. எப்படி அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார், how he is going to fulfill you, how he is going to guide you, எப்படி உங்களுக்கு அதை அடையத்தக்கதாக உங்களை வழி நடத்துவார் என்று அதிகமாய் உங்களோடு பேசினார். ஸோ இன்று காத்திருத்தலை பற்றி சகோதரி இசபெல் அவர்கள் அதிகமாய் சொன்னார்கள். நேற்று தினத்திலே how God is going to give victory and how God is going to answer your prayers, how God is going to take care of the provisions. உன்னுடைய தேவைகள், உன் ஜெபம் எப்படி கேட்கப்படும், எப்படி தேவனால் எல்லா காரியமும் கைகூடும், how it is possible by God அப்படின்ட்டு இந்த நாட்களிலே பார்த்தோம். Today I'm going to share the word of God in the topic how it is going to be done, happen, how it is going to happen. இது எப்படி ஆகும். Even though it is keep on repeating, that means God has got a purpose. அதாவது உங்களிடத்திலே சபையாரிடத்திலே அதிகமாய் தேவன் உறுதியாய் இதை உங்கள் மனதிலே கொள்ளுங்கள் என்று அதை திரும்ப திரும்ப he is speaking to you. Hallelujah. Hallelujah. That's the point. Why always people are coming with the same thing, na? That means there is something God wants to strengthen you. Hallelujah. God wants to focus on it. எப்படி கடவுள் கர்த்தர் எப்படி அந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற போகிறார் என்பதை குறித்து தெளிவாய் திட்டமாய் நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்திலே மீண்டுமாக அதை நினைப்பூட்டுகிறார். You turn with me to Luke chapter 1 verse 27 to 38. Luke chapter 1, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27 38 வரை. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார்.
அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாராயிருக்கிற எலிசபெத்தும் தன் முது வயதில் ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்போது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் மிகவும் அறிந்த ஒரு பகுதி. we know this portion very well, very clearly. இதுல verse 28 என்ன சொல்லுது? மகிழ்ந்து, verse 28, rejoice, you highly favored one. கிருபை பெற்றவளே நீ வாழ்க. That means God has already found favor with that particular person. கிருபை பெற்றவளே வாழ்க. You have found favor. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கணும்னா பெரிய காரியம். We are all struggling to get that one. நமக்கு ஒரு உத்தரவாதம், கர்த்தருடைய கண்களிலே ஒரு கிருபை கிடைச்சதுன்னா I need not worry about anything. இந்த நாட்களிலே அந்த கிருபை கிடைக்காதா அப்படின்னு தான் போகணும். ஆனால் it is guaranteed for her, for Mary, that you already found favor in God's eyes. How great it is. Hallelujah. See, this is the kind of things we are waiting for in our life. இப்போ யாராவது கர்த்தர் ஆண்டு என்னுடைய கண்களில் உனக்கு தயவு கிடைச்சதுப்பா அப்படின்னா எனக்கு ஒன்றுமே வேணாம். nothing I need in my life. That is the only thing I want. But verse 30 again confirming என்ன சொல்றாங்க? வசனம் 30, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். Again, because she is afraid of that appearance. ஆனா தேவன் மீண்டும் பலப்படுத்துகிறார். இப்போ நம்ம திருப்பி தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு உங்களுக்கு ஏன் சொல்றாருன்னா, again you want to make it strong, you have to believe. மீண்டும் சொல்றாங்க, கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, பயப்படாதே. சபையே, you have, don't fear. கர்த்தருடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைத்தது. எப்பொழுதும் நம்ம விசுவாசிக்கணும் அதை. ஹல்லேலூயா. அடுத்ததாக 34வது வசனத்தில் how it can be, இவ்வளவு சொல்லிய பிரகாரம் அடுத்தும் மனித சுபாவம் என்ன பண்ணும்? இது எப்படி ஆகும்? Twice the angel repeated that you have favor in God's eyes. கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை இருக்குது, பயப்படாத, கிருபை இருக்குதுன்னா எல்லாம் சொன்ன பிறகும் இது எப்படி ஆகும்? This is the condition of our human nature. அப்படிதான், human instinct அப்படிதான் thinking. What she was doubting is reasonable. அந்த காரியத்திலே, அந்த நாளிலே அவ சந்தேகப்பட்டது, மரியா சந்தேகப்பட்டது சரி. ஏன்னா how it can be, that is not the process which is going to become. she is not married, it's possible, but she forgot that she found favor in God's eyes. Hallelujah. மீண்டும் அதை சொல்றாருன்னா we have to believe. Don't keep on asking how it can be done. இது எப்படி ஆகும் அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் இப்படி சொல்றாரு, பாஸ்டர் இப்படி ஜெபம் பண்ணிட்டாரு, ஹோம் செல் எல்லாம் இப்படி ஜெபம் பண்ணிட்டாங்க. பட் how it can be, it cannot be. It will be unable to understand. She is unable to understand. அது புரியறதுக்கே மரியாளுக்கு மிகவும் ஒரு வியக்கத்தக்கதா இருக்குது. This is not the medical process. This is not the human process that's going to be conceived. இல்லையா? No, she is having a doubt. How it can be? எப்படி இது ஆகும்? ஆனால் தான் தேவனால் தூதன் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
அல்லேலூயா. ஸோ இதற்கு முதல்ல ஒரு இதில் பார்த்தோம்னா சகரியாவுக்கும் இதே மாதிரி தான் சொல்றாரு, பயப்படாதே. என்ன சொல்றாரு? நீ இந்த வயதில் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ டெல்லிங், நான் கிழவனாயிருக்கிறேனே, அகெயின் ஹேவிங் எ டவுட். ஆனால் மரியாளுக்கு கிருபை கிடைத்தது. ஆனால் இங்கே சகரியாவுக்கு ஒரு ஸ்மால் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா பிகாஸ் he didn't believe what God said. ஏன் இங்கே ஒரு ஃபேவர், இங்கே ஒரு பனிஷ்மெண்ட்? ஏன்னா சகரியா கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து he has to pray for him and pray for others also, and he must have a strong faith more than Mary. Hallelujah. So his faith, God said, இவ்வளோ காரியம் என்னோட இருந்து, என்னுடைய சன்னிதானத்திலிருந்து, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எனக்காயும் மக்களுக்காகவும் நீ வேண்டுதல் செய்கிற உனக்கு எனக்கு எப்படி ஆகும் அப்படின்ட்டு கேட்கும் பொழுது, பட் டெஃபினெட்லி காட் ஹேஸ் his own way. He did not punish Zachariah to destroy him. பாருங்க என்ன சொன்னாரு, இவ்வளோ நாள் you won't be talking, அவ்வளோதான் சொன்னார். You won't be talking till I fulfill the promise in your life. இதை நான் எதனால் அறிவேன்? 1:18 நான் கிழவனாயிருக்கேன், என் மனைவி விதை சென்றார். இந்த ஒரு காரியம் we have to remind. இப்போ நம்மெல்லாம் வருவோம், சர்ச்சில் வருவோம், அநேகர் சொல்றதுனால we should not doubt இது எப்படி ஆகும். When God said, He will fulfill the promise in your life. Hallelujah. Hallelujah. போவோம். Then verse 38, behold the maid servant of the Lord, let it be to me according to your word. கடைசியா நான் கர்த்தருக்கு அடிமை, உமது வாக்கின்படியே எனக்கு ஆகக்கூடாது. See, that is the kind of attitude, the surrender life God expects in our life. இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், this is not the way it is going to be to come அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது, ஒன்லி வே உங்களை முற்றிலும் தாழ்த்தி கர்த்தருடைய கரத்தில், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே ஆகக்கூடாது. இது எப்படி ஆகும்? ஒரு டவுட் வரும்போது, அநேகருடைய கான்ட்ரவர்சி வரும்போது, எதிர்மாறான பேச்சுகள், டவுட்டு, சந்தேகம் அப்படி எல்லாம் வரும்பொழுது, only thing, just go to God's presence, say, Lord, let it be according to your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆகக்கூடாது. I'm not going to ponder on this. I'm not going to do some research on that. I'm not going to do some kind of homework on that. What I'm going to do, I'm going to just surrender. நான் கர்த்தருக்கு அடிமை, ஆண்டவரே உம்முடைய வாக்கின்படி அது ஆகக்கூடாது. Hallelujah. Hallelujah. All we have to do whenever we get a promise from God, just surrender ourselves. Say unto God, let it be according to you. Hallelujah. அடுத்ததாக பார்ப்போம். அடுத்தது இந்த முதலாவது பார்த்தோம் எப்படி ஆகும், பை His word. இரண்டாவதாக பை ஃபெய்த், விசுவாசத்தினால் கூடும். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தினால் கூடும் என்றதுக்கு நான் கடந்த இந்த ஒரு பகுதிக்காக லூக்கா 8வது அதிகாரத்தில் நான் அதிகமாக இதை வாசித்தேன். இந்த லூக்கா 8வது அதிகாரத்தை நம்மளுடைய டெய்லி ரீடிங் எடுத்து பார்த்தீங்கன்னா January 29th வாசித்திருப்பீங்க. You would have read on January 29th this portion. இதை நான் வாசித்துட்டு I was going on for a few days. This chapter again came into my mind. So that day onwards, God is keep on telling me and then warning me to be faithful, to have more faith on Him. Hallelujah. வரும் நாட்களிலே இதை குறித்தான ஒரு சாட்சியாய் நான் சொல்ல கர்த்தரிடத்தில் கேட்டிருக்கேன். ஆண்டவரே, நிச்சயமாய் என்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திய நான்
படுத்திய நீர், நிச்சயமாய் நான் சபையின் முன்பாக இருந்து இதை சாட்சியாய் அறிவிப்பேன். அல்லேலூயா. பார்ப்போம். இந்த ஒரு பகுதியில் முதலாவது 3 வசனங்களை வாசிங்க. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்க மகதலேனா என்னப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இந்த அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 7 சம்பவங்களை குறித்து இதில் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். இந்த அதிகாரத்தில் டீச்சிங் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல். சம் கைண்ட் ஆஃப் தியரி ஆல்சோ இஸ் தேர் and some practical work also there. ஏன் போகும்போது இந்த 12 சீஷர்களையும் கூட கொண்டு போனார்னா, he want to put them on the job training. Hallelujah. He want to really show to the people, to his disciples, சீஷர்களுக்கு வந்து அதாவது படிப்பு மாத்திரம் இல்லை, தியரி மாத்திரம் இல்லை, ப்ராக்டிக்கலும் சொல்லி கொடுக்கணும். So he wants to teach them also, and along with that one want to strengthen their faith also. அதனால தான் போகும்போது என்ன பண்ணுறாரு, இந்த 12 பேரையும் கூப்பிட்டு போகிறாரு. இந்த 12 பேரை மாத்திரம் இல்லை, கூட யாரெல்லாம் போகிறாங்க, ஒரு லேடிஸ் ஃபெலோஷிப் போகுது. பாருங்க, நிறைய லேடிஸ் கூட தான் போகிறாங்க. ஏன்னா there's a purpose taking the ladies fellowship. ஒன்று வந்து ரொம்ப விசுவாசம் உள்ள ஸ்திரீங்க, நம்ம சபையில் இருக்கிற மாதிரி. அடுத்தது, they are the fast super carriers of news. ரொம்ப குயிக்கா, ஏன்னா பெண்கள் சொன்னா உடனே நம்பிடுவோம் பாருங்க. அதனால இவர் செய்ய போற அற்புத அதிசயங்களுக்கு பேக்கப் வேணும். ஆண்டவருக்கு பேக்கப் இல்லாமலும் செய்வார், சில டைம் பேக்கப்போட போவார். விசுவாசத்தில் உறுதியா இருப்பதற்காக சீஷர்களையும் கூட்டுக்கிட்டாரு. இதுல இவர்களோட ஒரு என்ன ஒரு சப்போர்ட்டுக்காக, ஒரு பிரேயர் சப்போர்ட், ஒரு விசுவாசத்தில் உறுதி உள்ள ஒரு கூட்டமாக இந்த பெண்களையும் கூட்டிட்டு போறார். பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம். முதலாவது ஃபர்ஸ்ட் வந்து verse 5 இருந்து 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, Jesus spoke about the parable of sower. விதைக்கிறவனை பற்றி பேசுகிறார். இரண்டாவதாக ஒரு விளக்கை பற்றி பேசுகிறார். விளக்கு எங்க வைக்கணும், where the light has to be kept. மூன்றாவதாக about the relationship mother and brother, இதை பற்றி பேசுகிறார். I am not going on all those things. I am going for the next one. இந்த வர சம்பவத்திலிருந்து I am going to split the thing into 2 portions. ஒன்று வந்து there is no faith, the incidents, no faith situation. அடுத்ததாக with faith situation, right, with full faith. இந்த no faith situationல பாப்போமே. நான்காவதாக verse 22 ல இருந்து 25 வாசிங்க. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலில் சுழல் காற்றுண்டானதனால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போயிற்று, அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இப்படி இந்த பகுதியிலிருந்து, அதாவது 21வது வசனத்து 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் நடக்கிற சம்பவங்கள்ல 2 சம்பவம் விசுவாசம் இல்லை. அடுத்த 2 சம்பவத்தில் உறுதியான விசுவாசத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த முதல்ல வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, எல்லாரையும் அக்கறை போவோம்னு கூப்பிட்டு போறாரு. அந்த இடத்துல நம்ம அந்த சம்பவம் தெரியும். போட்டில் போகும்பொழுது, அந்த படகுல போகும்போது அதிகமாய் காற்றடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது,
இவர்கள் பயப்படுறாங்க. ஆண்டவர் இடத்த கேட்குறாங்க, உங்களுக்கு கவலை இல்லையா, நாங்கள் மடிந்து போகிறோமே, ஏதாவது செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் எழுந்திருந்து காற்றையும் கடலையும் அவர்த்திட்டு இருக்கிறார், அமைதல் உண்டாகிறது. விசுவாசம் எங்கே? ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் பேசுகிறார். இவ்வளோ சம்பவம் நடந்தது இல்லையா? ஸ்பீக்கிங் ஒன்லி ஒன் வேர்ட், வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? உங்களுடைய வாழ்க்கையில் when you are going through lot of things, God will speak only one. In that situation, you'll ask, Victor, where is your faith? ஆண்டவரே, நம்ம எல்லாரும் போகலாம், நான் செய்கிறது, நான் டோன்ட் யூ நோ ஐ எம் கோயிங் த்ரூ அ டஃப் டைம். மனைவி மேலே, பிள்ளைகள் மேலே எல்லாம் கஷ்டப்படலாம், எரிஞ்சு விடலாம், சகோதரர் மேலே, ஃப்ரெண்ட்ஸ் மேலே எல்லாம் கட் பண்ணிடலாம். யூ ஆர் கோயிங் த்ரூ அ வெரி டஃப் டைம். பட் ஆல் திஸ் திங்ஸ் God will talk to you only one word. Where is your faith? உங்க விசுவாசம் எங்கே? இந்த சீஷர்களுடைய சிச்சுவேஷனை பார்ப்போம். இவர்கள் தேவனோட, இயேசுவோட கொஞ்ச நாள் நடந்தவங்க. So they have seen healing, they have witnessed healing, they have witnessed Jesus casting out demons, then feeding the people, freeing the people. எல்லாம் அநேக அற்புத அதிசயங்களை இவங்க பார்க்குறாங்க. ஆனால் they were witnessed anything on nature. இயற்கையை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு தேவனுக்கு ஒரு வலிமை, இயேசுவுக்கு ஒரு வல்லமை உண்டா என்பதை இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. They don't know. So maybe, my dear friends, if you feel that God can do this one, that one, this one, I believe, how can He change this kind of situation? சீஷர்களுடைய அவநம்பிக்கை இல்ல, ignorance, அறியாமை. Then limiting Jesus to their own understanding. எல்லா காரியத்திலும் இயேசுவால இது முடியுமா முடியாதா, இதெல்லாம் முடியாது, I don't think so he can control the waves, I don't think so he can control the strong winds. So they are limiting Jesus to their own understanding. அவர்களுடைய மன அளவு அறிவுக்கு ஏற்ற விதமாக இயேசுவை மேலே உள்ள விசுவாசத்தை கட்டுப்படுத்துகிறார். So that's why he asked, where is your faith? How many of us limiting Jesus to our own understanding and our own intelligence and our own education level? Let us not limit Jesus to any level. This is a mistake what we do many times. இது நடக்குமா, இப்படி கிடைக்குமா, this is not the system what we go through, this is not the immigration system, this is not the medical discipline, this is not the medical process, this is not the human nature. இது இப்படி கிடையாது, இப்படி நடக்கணுமே. No. Just put the faith. When God speaks a word, it will happen in your life. தேவனால் கூடாத காரியம் nothing. அவருடைய சத்தம் என்ன பண்ணுது? அந்த அலைகளை எல்லாவற்றையும் ஓய பண்ணுது. Turn back with me to Psalms 29. கர்த்தருடைய சத்தம் என்ன பண்ணுமா? கேதுரு மரங்களை முறிக்கும். It will break the powerful wood in the world, on earth. கேதுரு மரங்களை முறிக்கும். இங்க என்ன பண்ணுச்சு? அவ்வளவு ஒரு அலைகளினுடைய வல்லமையே quietened the thing. It broke the power of the big waves. இன்னைக்கு அந்த waves வச்சு they want to produce energy because waves are very powerful. இந்த படகு என்னுடைய இமேஜினேஷன்ல மினிமம், because Jesus was sleeping underneath, that means 2 floors. இந்த போட் மினிமம் ஒரு 7 meters வரைக்கும் இருந்திருக்கும்.
That means the wave is more than 7 meters. அவ்வளோ பெரிய வேவ் வந்ததுன்னா it is more than our building. It will definitely destroy the boat. இவ்வளோ பெரிய வேவை when God said இறையாதே அமைதலா இரு, be quiet, when he say that powerful voice flattened the waves. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு தேவன் நம்மளோடு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வர அலை என்ன அவ்வளோ பெருசாக இருக்க போகுது? Do you think that will not be quietened? அடுத்தது, கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யும்? பெண்மான்களை ஈணும்படி செய்யும். That means a new life, end to any kind of process. அதாவது அந்த டியரை பற்றி சொல்றாரு, it will have a time period for the pregnancy. After that it will give birth. அதாவது ஒரு process, ஒரு end, ஒரு time. When he says that process will be completed, finished, it will give birth. அது மாதிரி உங்களுடைய எல்லா periods, whatever come, the time bound and then the long things, whatever you are going through, that will come to an end. When he speaks finish in your life, now that will be finished, that will come no more. கர்த்தருடைய சத்தம் அந்த மாதிரி செய்யும். அங்க என்ன ஆச்சு? End to all that kind of big waves, big wind, everything is come to an end. என்ன அமைதல் உண்டானது. That means end to all the troubles and there was a peace. So கர்த்தருடைய சத்தம், it will break, it will make, it will shake. வனாந்தரங்களை அதிர செய்யும். இங்க உங்கள் விசுவாசம் எங்க? சீஷர்களை பிடிச்சி உழுக்கிறாரு. Where is your faith? He is shaking. God is today shaking you. Where is your faith, my church? Where is your faith? நிறைய பேர் சோர்வுற்று, a lot of things in your life is going. Where is your faith? Today God is. இப்போ யாராவது ஒருத்தரை போய் கேட்கணும் அப்படின்னா அப்படி போய் உழுக்க மாட்டோமா? செய்வீங்களா? செய்ய மாட்டாரா? தைரியமா இரு. So we will go and shake him and say, be strong. He shook all the disciples. Where is your faith? I can imagine how it would have been done. So God is telling you, this is a no faith situation. That's why they limited Jesus. That's why they had the ignorance that God cannot do certain things. But now they understood He is above everyone. Hallelujah. Hallelujah. அடுத்த சிச்சுவேஷன் பார்ப்போம். நோ ஃபெய்த் சிச்சுவேஷன்ல ஐந்தாவதாக verse 27 to 40. அது ரொம்ப லாங் டைம். ஓகே, தட் டு கட் ஷார்ட் த திங். ஸோ இவர் இறங்கினதும் a demon possessed man is coming towards him. வெகு நாளாய், for a long time he was possessed. வெகு நாளாய் அந்த அவன் மேல அந்த ஆவி, அசுத்த ஆவி பிடித்து அவனை அலைகழித்தது என்று பார்ப்போம். ஸோ இவனுடைய சிச்சுவேஷன் வந்து இட்ஸ் a long time suffering. வெகு நாளாய், வசனம் வாசித்தீங்கன்னா வெகு நாளாய், இட் இஸ் a long time. Verse 27, who had demons for long time. That means long time suffering. There is no end. Nobody wants him. Even though parents don't want him. அதனால வீட்டில் தங்காம he is staying in the tombs. ஏன்னா they lost hope on this particular person, because they thought no use keeping him inside the house. No use. So முற்றிலுமாய் கைவிடப்பட்ட நிலைமை, முற்றிலுமாய் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைமை, தள்ளிவிட்ட நிலைமை, இந்த நிலைமையில் இருக்கிற இவனை தான் தேவன் விடுதலை செய்கிறார். ஹல்லேலூயா. Jesus is releasing him from
all these things. See, that is the people didn't have faith on this particular person. Anala, they could not keep him inside the house. No faith that he will get cured. எப்படியாவது இப்போ நிறைய ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சில டைம் some boys will be out of control. What they will say, வீட்டுக்கே வராதுப்பா, நீ போயிரு, எங்கேயாவது போயிரு. கேள்விப்பட்டிருக்குமா? இவனை வீட்டில் வச்சிருந்தா பெரிய தொந்தரவு. ஸோ பெட்டர் யூ ஃபைண்ட் யுவர் ஓன் வே. எத்தனையோ பெற்றோர் அந்த மாதிரி கைவிடப்பட்ட நிலைமையில் வாலிப பிள்ளைகளை வெளியே அனுப்பிடுவாங்க. நோ யூஸ் ஹேவிங் யூ. இட்ஸ் டேஞ்சரஸ் ஃபார் மீ டு கீப் யூ இன்சைட் த ஹவுஸ். Please find your own living. The same situation. No faith. So Jesus releasing him and bringing back to the same life. Hallelujah. Idu vandu no situation, no life. It's a long time suffering is come to an end. So he saw first there's an ignorance, and he saw total negligence, and he saw limiting Jesus' his power. இது no faith situation. அடுத்ததா பார்ப்போம். அடுத்த ரெண்டு சம்பவம் faith situation. விசுவாசம், முழு விசுவாசத்தினுடைய ஒரு காரியம். 43வது வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஓகே, இங்கேயும் பார்ப்போம். This lady has got a long suffering. Nearly 12 years she is suffering with this kind of problem. ரொம்ப நாள் நான் சகோதரர்கிட்ட பேசும்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து, ஐ எம் நாட் கெட்டிங் எனி ஜாப், நோ ஆன்சர், வாட் டு டூ. இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லை. தி சேம் சிச்சுவேஷன் ஹியர். வேதத்தில் அதே ஒரு நிலைமையை தான் குறிப்பிட்டவர். லாங் டைம் சஃபரிங். See here also இந்த வசனம் வாசித்தீங்கன்னா, a woman who had suffered from a flow of blood for 12 years had spent all her living upon physicians for treatment ன்னு அவங்களுடைய அந்த சகோதரியுடைய எல்லா சொத்தையும், அதன் பொசஷன், all her possession, காசு ஃபுல்லா செலவழிச்சு there is no use. She lost hope on the medical treatment. The friends could not save her. The medical treatment could not save her. The money could not save her. All the efforts what she has taken, everything was vain. Nothing gave any good result. நம்முடைய வாழ்க்கையில் people are trying for a long time suffering. You spend a lot of money getting to that. This is a very good example where we have to follow and just put the faith on Jesus. Hallelujah. எப்படி அதை செஞ்சா அப்படின்னு பார்ப்போமே. The dependence on medical technology also failed her. எல்லாமே. ஆனால் she took only one bold action. என்ன bold action? She decided to go after Jesus and touch the garment. Hallelujah. That's the only one bold action. Faith should end in action. faith இருக்குன்ட்டு சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தா that's not right.
you must have action. You have to take some step to come across all the obstacles. இப்போ சொசைட்டியில் she would have been kept aside. Nobody wants her, nobody wants to see her. அந்த மாதிரி அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் கடந்து ஒரு கூட்டத்தெல்லாம் தள்ளி எல்லாவற்றையும் கடந்து போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை, தொடருது. It is not that power from the garment, it's the faith that she had on Jesus. Hallelujah. Hallelujah. அந்த மாதிரி இந்த ஒரு சம்பவத்தை நான் பார்க்கும்போது how she could have come to know that there is a big power behind Jesus. வாசிப்போம், மார்க் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 55-56 வாசிப்போம். Mark chapter 6 verse 55-56. அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடித்திருந்து பிணியாளிகளை படுக்கையில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களில் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அதாவது ஜீசஸ் வந்திருக்காரு அப்படின்ட்டு டேனியல் வந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் என்ன பண்ணாங்களாம், எல்லாரும் கூட்டிட்டு வராங்க. People are bringing the sick, suffering people with disease, with needs, and all the people are bringing, all the people are coming, and some people are bringing those who are unable to come. That's why we are telling, bring people to the church. People are suffering there. People needs help. People need counseling. People need hope. Today, Brother Nishant is there sitting. I met him last week in the training center. I went for a training. I met him. And he said, I came here. Nobody is there to help me. Nobody can give me a proper feedback what I have to do, because he has done something on electrical line, isn't it? Electrical? Yeah. He has done electrical, but nobody is there to advise him what to do to get the process going. Now I said, you please come to the church. I have one person, he can advise you, and we'll pray for your job also. He needs help. He needs a hope in his life. When I was preparing this one, I said, Lord, let me bring some people so that I can boldly say what you have to bring. You have to bring people to the church. I brought people to the church. கொண்டு வாங்க. ஜனங்க முண்டி அடிச்சிட்டு தூக்கிட்டு வராங்க. ஆண்டவர் வந்திருக்கார், இயேசு வந்திருக்காருன்ட்டு அந்த கிராமத்தில் கேள்விப்பட்டதும் they brought people. For what? The suffering people should be released from their suffering. That's what we are requesting. You don't bring them to convert to Christianity. No. That's God's way. You have to give them a way, give them a hope. No, you are not going to suffer anymore. You are not going to be disappointed anymore. You are going to be blessed. Your life will be blessed. That's why He created you. And today, Nishant, we are not doing anything magic here. We are going to give you a hope. There is a Lord who is going to give you hope in your life and your job, for your wife. Hallelujah. I'll give a big clap on this. He's still. I really appreciate Nishant. People know already that Jesus has come. People know that Bethel New Life Christian Fellowship is here. Bring people. It's not your duty to do anything. You can't do anything. But with God, all things possible. Amen. You bring with that kind of hope. And the hope lo kondu vaanga. I cannot do anything to Nishant. I don't know anything about electrical department, electrical studies. But
the God who worship, and he can help you, he can bless him. That's a hope I had. So please bring. கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. Why? Now people has to be blessed, people has to be healed, people has to be released from their bondages. எப்படியாவது ஆனா people had, God has seen that faith in the people. அதுதான் பார்க்கறாரு. தொட்டவர்கள் யாரும் சுத்தமான, கொண்டு வந்தவங்க எல்லாரும், அதாவது Jesus had the compassion for the people, suffering people. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க மேலாம் ஒரு மனதுருக்கம் இருக்கு. அவங்களுக்காக ஆண்டவர் வந்து கஷ்டப்படுறாரு. ஐயோ என் பிள்ளைங்க இவ்வளோ கஷ்டப்படுதே, ஐ வாண்ட் டு ரிலீஸ் தேம், ஐ வாண்ட் டு பிளஸ் தேம், ஐ வாண்ட் டு ரிலீஸ் தேம். And apart from that one, he is seeing the faith of the people, those who are bringing him. கொண்டு வருவவங்களுடைய விசுவாசத்தை பார்க்குறாரு. நான் உன்னை கூட்டு போகிறேன்பா, அங்கே கண்டிப்பாக உனக்கு ஒரு அற்புதம் செய்வார் உனக்கு. So this is the kind of faith God is expecting in us. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் அங்கே இருக்கிற அந்த வல்லமை அது உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கும். So God sees that faith. With that kind of faith, bring people. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ கொண்டு வா, ஆனால் அங்கே வர கண்டிப்பாக உனக்கு ஆசீர்வாதம் தருவார். He will definitely bless you. See, God looks that faith. அதனால தான் கொண்டு வந்தவங்க எல்லாரையும் சுஸ்தமாக்குறார். Because of the faith. He is seeing the faith of the people, those who are bringing everybody, rushing them. எங்க பிஸி மார்க்கெட்ல எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. எப்படியா ஜீசஸ் போற வழியிலேயாவது இருந்தாவாது அட்லீஸ்ட் there's a faith. அவருடைய வஸ்திரம் அப்படி போகும்போது தட்டுச்சுனாலும் அந்த ஹெம்ன்றது, I just looking into I was just looking into what is a hem. You know what is a hem? இதுதான் hem. வஸ்திரத்தின் நூல். சாரி வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கும். See, that's the edge. இந்த edge வந்து எப்பவுமே ரொம்ப டர்ட்டியா இருக்கும். You know why? The pants edges and the saree edges, all the clocks big. அந்த காலத்துல எல்லாம் பெரிய அங்கி மாதிரி போடுவாங்க. அதெல்லாம் வந்து it will have a dust. It has got, it's a mean portion of the last portion of our cloth. It has got nothing. There is no magic power on that. என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, அவருக்கு க்ளோத்திலிருந்து பரப்பல, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிவேன். அல்லேலூயா. விசுவாசம் வரும்போது தேவனிடத்திலிருந்து வல்லமை வரும். அல்லேலூயா. அவ்விதமான விசுவாசத்தை தான் தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசத்தோடு தொட்ட அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றார், உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. See, immediately he is appreciating the faith what the lady has got. நீங்க கொண்டு வாங்க, உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து தேவன் அதிகமா சந்தோஷப்படுவார். எல்லாரும் நான் கொண்டு வந்தேன், ஆண்டவரை நோக்கி ஒரு விசுவாசத்தோடு கொண்டு வந்தேன். There was a big faith on that one. God honors the faith. அடுத்ததாக பார்ப்போம். இட்ஸ் அ பார்ட் 2. பார்ட் 2ல ரெண்டாவது சம்பவம். 2 சம்பவம் நான் சொன்னேன். ஒன்று விசுவாசம் இல்லாதது, இன்னும் அடுத்தது 2 முழு விசுவாசத்தோடு. முதல் சம்பவம் பார்த்தோம், ரெண்டாவது சம்பவம் வாசிப்போம். வசனம் 41-42, verse 41-42 in chapter 8 Luke. அப்பொழுது ஜபாலை தலைவனாகிய எவிரு எனும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். இங்க பாப்போம், he is a ruler of a synagogue, very respected man, and he is telling, he humbled himself, fell down on the feet of Jesus.
ஒரு பெரிய ஒரு ஆலய அதிகாரி, ஒரு தலைவன். see how much he is humbling. எவ்வளவாய் தன்னை தாழ்த்துகிறான் பாருங்க. ஏன்னா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு. அதை பார்த்து இவனுக்குள்ள ஒரு ஒரு மதிப்பு, மரியாதை. ஐயோ, நான் இவ்வளோ பெருசு இருக்கேனா, இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு, இவங்க கூட்டங்களுக்கெல்லாம் முன்னால நான் போய் எப்படி இவர் காலில் போய் விடுறது அப்படின்னு யோசிக்கல. He humbled himself, totally fell down on Jesus' feet and worshipped him. அப்படி இருக்கு, பணிந்து கொண்டு, தாழ்த்தி பணிந்து கொண்டு. See, he worshipped. இந்த அவருடைய பாதத்தில் விழுந்தது. இந்த அதிகாரத்திலே பார்த்தோன்னா அந்த பிசாசு பிடிச்சவனும் காலில் விழுந்திருக்கிறான். அந்த 12 வருடமாய் வியாதியில கஷ்டப்பட்ட அந்த பெண்மணியும் முன்னால வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்திருக்காங்க. இந்த ஆலய தலைவன் ஜைரஸும் he fell down on Jesus' feet. அவருடைய நாமத்துக்கு முன்பாக எல்லா நாவுகளும் அறிக்கையிடும், எல்லா முழங்கால்களும் முடங்கும். See, when you worship him with a humbleness, God sees that one. மற்றவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? நான் பார்க்குறேன் நம்ம சர்ச்சில் தான் இந்த வர்ஷிப் லீடர்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் வெரி மச். ப்ளீஸ் clap your hands, lift your hands. I was watching some YouTube video, some worship services. People are not at all pronouncing that. பார்க்கும்போது when the camera is focusing, all the hands are up. Youngstersலேருந்து small children வரைக்கும் everything. See, I don't know whether our culture is stopping it or not. We are sometimes feel how my next guy will think. Jairus is not doing that. பெரிய அதிகாரி, a powerful man, influenced man, is totally humbled himself in front of Jesus. That's what we are requesting you to do. Humble yourself, lifting your hands, praising Lord. அடுத்ததாக நம்ம பார்க்கும்பொழுது அவர் போகையில், verse 42 said, but as he went, இப்படி போகும்போது தான் இந்த 12 வருடமா கஷ்டப்படுகிற அந்த ஸ்ரீ வந்து தொடராங்க. So he has already told Jesus that his daughter is already suffering, she is going to die. இயேசுவின் இடத்துல வந்து சொல்லிருக்கான், என் மக அதிகமாய் அவஸ்தைப்படுகிறா, மரண படுக்கையில் இருக்கா அப்படின்னு சொன்ன பிறகு இல்லை நம்ம போவோம் அப்படின்னு சொல்றார். நீர் வந்து கைகளை வைத்தா குணமாகும். See, that's the faith he had and he has. So as he going, then this incident is happening. நான் யோசித்தேன், ஒரு இன்சிடென்ட் எழுதிட்டு வரும்போது ஏன் இன்னொரு இன்சிடென்ட் நடுவில் வருது? I was just wondering whether Mark made any mistake in writing or what. Or மொழிபெயர்ப்பும் ஏதாவது தப்பாக எழுதி ஒன்று தொடங்கிட்டோம், ஐயோ இதை விட்டுட்டோமே சொல்லிட்டு திருப்பி எழுதுனாங்களோ? ஜெயரஸ் உடைய இன்சிடென்ட் தான் முதல்ல வருது. ஃபர்ஸ்ட் ஜெயரஸ் தான் வந்து கேட்குறாரு, ஆண்டவரே என் மகன் வந்து உடம்பு சரியில்லை வாரும் அப்படின்னு. ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது தான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வர்றாங்க. So she comes and touches the garment and Jesus stopped and then there's a big process going on. Then she is telling all, I have spent all the money. அதுக்குள்ள ஜெயரஸுக்கு வந்து முடியல, ஏன்னா மரண படுக்கையில் இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம்னா மக போயிடுவா, மக இறந்து போயிடுவா. ஆண்டவரே டிலே பண்ணாதையும் அவனுடைய மனசு எப்படி துடிச்சிருக்கும் பாருங்க அந்த நேரம். He was very restless. But this process all keep on going. She is telling, யார் என்ன தொட்டது அப்படி எல்லாம் சொல்லிட்டு இங்க Jesus is delaying and that man is on the fire. Do you think Jesus don't know that?
இயேசுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? He knows. Jesus knows there is going to be a delay. கொஞ்ச நேரத்தில் நியூஸ் வருது, மகள் மரித்து போனார். எப்படி இருக்கும் பாருங்க. போதகரே, இனிமே தொந்தரவு செய்யாத, மகள் மரித்து போனார். இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாதுன்ட்டு தான் முதல்லையே கூப்பிட்றான். ஜெயரஸ் கூப்பிட்டுருப்பான். அந்த அதிகாரி வந்து துடிச்சு துடிச்சு சொல்லியிருப்பான், ஆண்டவரே ரொம்ப கஷ்டப்படுறான் பாருங்க. இது நடுவில் இந்த மாதிரி சம்பவம் வந்து இன்னும் டிலே பண்ணுது. லாஸ்ட் வீக் ஐ வாஸ் வாட்சிங் த நியூஸ். இன் Ballarat they showed incident. There's 3 people holding their loved ones, the photo, accusing and getting angry and then crying in front of the home minister and the ambulance department in charge, telling that because of your delay I lost my son, because of your delay I lost my husband, because of your delay I lost my wife. In the state leaders, they don't know what answer they can give. I can see their agony on the face. அவங்களுடைய முகத்தில் வந்து அந்த மகனையும் கணவனையும் மனைவியும் இழந்த அந்த குடும்பங்க கதறி அழறதை பார்த்தா, I was preparing this one. I was just thinking how Jairus would have been. 17 minutes delay in ambulance, they could not get that 3 people alive. They were accusing the government for delaying the ambulance service. The same situation happened here. எல்லாரும் வந்து சொல்றாங்க, மரித்து போனா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. He is strengthening your faith. So you may be undergoing some kind of situation like that. வந்து ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே இது நீ கண்டிப்பா எனக்கு இந்த மாசத்துக்குள்ள வேணும், இந்த வாரத்துக்குள்ள வேணும், இது கண்டிப்பா நடந்து ஆகணும், என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்து ஆகணும். Like that, so many people are praying. Others are all getting the answer and the others are all getting the miracle, but nothing happening to you. இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பெருமாடுள்ள ஸ்திரீ வந்து தொட்டு சுகமாயிட்டு போயிடறாங்க. அவனுக்கு எப்படி இருக்கும்? நான் முதல்ல கேட்டேன், எனக்கு சுகம் கிடைக்கல, என் மகளுக்கு சுகம் கிடைக்கல. ஆனால் இந்த பெண்மணி வந்து தொட்டதும் இவளுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. she went. ஆண்டவர் சொல்றாரு, திடமானதாயிரு. I was thinking, why there's a queue jumping? ஆண்டவர் ஒருத்தர் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு, முடிஞ்ச பிறகு தான் அடுத்தவரை பார்க்கணும். ஆண்டவர் இயேசுக்கும் அது நல்லா தெரியுமே. இப்போ நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல எங்கேயாவது போய் கியூ நின்றுட்டு கியூ ஜம்ப் பண்ணி பாருங்க. எனிபடி டேர் டு டூ? நோ. How can God can put my thing in a second priority and then put the other man? நான் ரொம்ப யோசித்த போது, God put Jairus on hold. You know for what? To test the faith. இன்னும் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறானா? இன்னும் என்னுடைய பிரசன்ஸ் வந்து நான் போனா மரித்த நிலைமையில் இருக்கிற அந்த மகள் பிழைப்பாள் என்ற ஒரு விசுவாசம் தொடர்ந்து இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் purposely he put Jairus on hold. உங்களுடைய வாழ்க்கையில் if you are not getting an answer, if you are not getting the right miracle or the help by God, that means God put you on hold. Remember, just stay in faith. பயப்படாத, திடமானதாயிரு. That's what he is telling. God knows. அவனுடைய உள்ளம் இழகும், கஷ்டப்படும், விசுவாசம் குன்றி போகும் தெரியும். அதனால தான் சொல்ற, திடமானதாயிரு. Don't lose your faith. Don't lose your faith. கிறிஸ்துவுக்குள் அன்பு அருமையானவர்களே, உங்களுடைய அந்த
காத்திருத்தல் எப்படி இருக்குது? விசுவாசத்தோடு காத்திருக்கிறதுன்றது உங்களுடைய வாழ்க்கையில் in what percentage you have? இந்த வாரம் புதன்கிழமை நடக்கிற அந்த இன்டர்செஷன் ப்ரேயரில் ஃபர்ஸ்ட் 10 minutes we put for witness sharing தான். We are not going for praise and worship. ப்ரேயர்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து விட்னஸ் ஷேரிங். ஏன்னா we definitely know லாஸ்ட் மந்த் ப்ரே பண்ணது கண்டிப்பாக ஆன்சர் வந்திருக்கும். நீங்கள் வந்து விட்னஸ் சொல்லுவீங்க. பட் டுடே I'll show you how is our faith. Prayer request only one. Do we lost faith in the prayer? Please. Things are happening. When we pray, things are happening. Yesterday in home cell, when pastor said, those who want prayer, please let me know. Now, more than 10 to 15, 12 people raised up their hand. Pray for me, pray for me, pray for me. People need prayer. உங்களுக்கும் எனக்கும் அந்த விசுவாசம் கொடுத்திருக்காரு. We have to put it into practice. We put all the prayer requests there. Anybody can write. Home cell group கூட நான் சொல்லியிருக்கேன், லீடர்ஸ்க்கு சொல்லியிருக்கேன், prayer request இருந்தால் எழுதி வாங்கிருங்க. We pray. Definitely God is answering our prayers. Answering our prayers. Don't worry, stay on faith. God put on your hold. ஏன்னா பின்னால பெரிய மிராக்கிள் வருது. Hallelujah. That's why he put on hold. Jairus is going to see not only healing, he's going to see a big resurrection in his daughter's life. ஒரு பெரிய உயிர்த்தெழுதல். மரித்த நிலைமையை தான் ஜனங்க சொல்ல முடியும். No use going to the church. No use praying. No use going to the prayer group. இதெல்லாம் வேண்டாம். நான்லாம் ஜெபிச்சேன், ஒன்றும் ஆன்சர் வரல. ஒய் ஐ ஷுட் கோ இம்மிடியட்லி நினச்சிருக்கலாம். இவ்வளவுக்கு நம்பினே இயேசு வந்து தொடுவாருன்னு இப்போ டிலே பண்ணதுனால என் மக மறிச்சு போயிட்டாளே. ஜனங்க ஒன்று சொல்கிறாங்க, நோ டோன்ட் வரி அபவுட், டோன்ட் பாதர் ஜீசஸ், ஷீ இஸ் ஆல்ரெடி டெட். அந்த மரித்த நிலைமையை மாற்றுகிறது தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. My dear brothers and sisters, any death situation in your life, any last moment, anything that you are going to lose in some days, I am going to lose. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் எல்லாம் போயிடும், ஒன்றுமே இருக்காது, எல்லாம் முடிஞ்சிருமே, நான் என்ன பண்ணுவேன், அந்த நிலைமைக்கு வந்துட்டீங்களா? Still God not answering my prayer. என்னுடைய ஜெபத்துக்கு இன்னுமே ஆன்சர் கொடுக்கலையே, எல்லாம் முடிஞ்சு போதே, டிலே ஆயிடுச்சே, மரித்த நிலைமை ஆயிடுச்சே. God put you on hold to see how is your faith. உன்னுடைய faith walk, விசுவாச நடக்கை, விசுவாச வாழ்க்கை இன்னும் தொடர்ந்து இருக்கா? தொடர்ந்து நீ ஜெபத்துக்கு வரியா? தொடர்ந்து நீ prayer request கொடுக்கறியா? Keep on giving, keep giving. That's what he sees. Then you see a big miracle in your life. சுகப்படுத்துறது இல்லை, உயிர்த்தெழச் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிற தேவன் உங்களோடு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்களை அதிகமாய் பார்க்கிறார், உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? தேவனை நோக்கி பார்ப்போம் கொஞ்ச நேரம். Let's close our eyes, look upon Jesus. Any death situation, do you feel that God has put you on hold? Let us commit ourselves and pray.